வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சோமநாதன் ஒரு பெரிய தானிய கிடங்கின் உரிமையாளர். அவர் எப்போதும் தனது மூட்டைகளையும் கணக்கு புத்தகங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அளவுக்கதிகமான செல்வத்தின் மீதான பேராசையால் அவர் முகம் எப்போதும் கவலையுடனே காணப்படுகிறது. ஒரு மாலை வேளையில் சோமநாதன் தனது வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து பணத்தை எண்ணிக் கொண்டிருக்கிறார். அவரது மனைவி அவருக்கு உணவு கொண்டு வருகிறார். ஆனால் அவர் பணத்தின் மீதே குறியாக இருக்கிறார். எவ்வளவு பணம் சேர்ந்தாலும் அவரது மனதில் நிம்மதி என்பதே இல்லை. ஊருக்கு வெளியில் இருக்கும் ஒரு பெரிய அரச மரத்தின் அடியில் துறவி சிவகுரு அமர்ந்திருக்கிறார். அவரைச் சுற்றி இருக்கும் மனிதர்கள் அமைதியை உணர்கிறார்கள். சிவகுருவின் முகம் எந்தவித உலகப்பற்றும் இல்லாததால் தெய்வீக ஒளியுடன் பிரகாசிக்கிறது. சோமநாதன் தன் மனதில் உள்ள தீராத கவலையை போக்க சிவகுருவை சந்திக்க வருகிறார். துறவியின் காலடியில் அமர்ந்து தன் மனக்கு முரல்களை கொட்டுகிறார். இவ்வளவு செல்வம் இருந்தும் தன் மனம் ஏன் அலைபாய்கிறது என்று கேட்கிறார். சிவகுரு புன்னகையுடன் சோமநாதனை பார்க்கிறார். அவர் சோமநாதனின் கைகளைப் பற்றி பேராசையே துன்பத்திற்கு காரணம் என்று மென்மையாக கூறுகிறார். பற்றுகளை விடுவதே உண்மையான மகிழ்ச்சி என்பதை புரிய வைக்க முயல்கிறார். சோமநாதனால் அந்த பற்றை சட்டென்று விட முடியவில்லை. சுவாமி, பல வருடங்களாகச் சேர்த்த இந்த செல்வத்தை நான் எப்படி திடீரென்று மறப்பது என்று கேட்கிறார். சிவகுரு அதற்கு ஒரு புதிய வழியைக் காட்ட முடிவு செய்கிறார். சிவகுரு சோமநாதனை அருகில் இருக்கும் ஒரு பழமையான சிவன் கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறார். அங்குள்ள இறைவனின் சிலையை காட்டி, இறைவனுக்கு எதன் மீதும் பற்று இல்லை என்று கூறுகிறார். அந்த பற்றற்றவனின் பற்றை பற்றிக் கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறார். பற்றுகளை சும்மா விட முடியாது சோமநாதா, அதற்கு பதிலாக இறைவனின் மீது பற்றேவே என்கிறார் சிவகுரு. பற்றற்ற கடவுளின் திருவடிகளைப் பற்றிக் கொண்டால் உலகப் பற்றுகள் தானாகவே நழுவிவிடும் என்று விளக்குகிறார். சோமநாதன் அதை உன்னிப்பாக கவனிக்கிறார். வீட்டிற்கு திரும்பிய சோமநாதன் சிவகுருவின் உபதேசத்தால் தியானிக்கத் தொடங்குகிறார். அவர் தன் படுக்கையறையில் அமர்ந்து கண்களை மூடி இறைவனை நினைக்க முயல்கிறார். ஆனால் அவரது மனம் மீண்டும் பண மூட்டைகளின் பக்கமே திசை மாறுகிறது. அடுத்த நாள் சோமநாதன் மீண்டும் சிவகுருவிடம் ஓடி வருகிறார். என்னால் உலக ஆசைகளை மறக்க இயலவில்லை என்று தன் இயலாமையை ஒப்புக்கொள்கிறார். சிவகுரு அவரிடம் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பிக் கொடுக்கிறார். இந்த நீர் நிரம்பிய பாத்திரத்தை கையில் ஏந்தி ஒரு சொட்டு நீர் கூட சிந்தாமல் ஊரை வலம் வா என்கிறார் சிவகுரு. சோமநாதனும் அந்த பாத்திரத்தை கையில் ஏந்தி மிகவும் கவனமாக நடக்கத் தொடங்குகிறார். அவரது கவனம் முழுவதும் தண்ணீரின் மீதே இருக்கிறது. வீதியில் எத்தனையோ அழகான பொருட்கள், கடைகள் மற்றும் மனிதர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆனால் சோமநாதன் எதையும் திரும்பி பார்க்கவில்லை. அவரது முழு நோக்கமும் கையில் இருக்கும் பாத்திரத்தின் மீதே நிலைத்திருக்கிறது. ஊரைச் சுற்றி முடித்துவிட்டு சோமநாதன் ஒரு சொட்டு நீர் கூட சிந்தாமல் சிவகுருவிடம் வந்து சேர்கிறார். அவர் முகத்தில் ஒரு சிறு சாதனை உணர்வு தெரிகிறது. சிவகுரு அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். வழியில் எத்தனையோ ஆடம்பர பொருட்களை பார்த்தாயே, அவற்றில் ஏதேனும் உன்னை கவர்ந்ததா என்று சிவகுரு கேட்கிறார். அதற்கு சோமநாதன், இல்லை சுவாமி, என் கவனம் முழுவதும் இந்த நீரில் இருந்ததால் நான் எதையும் கவனிக்கவில்லை என்கிறார். சிவகுரு சத்தமாகச் சிரித்து, இதுதான் ரகசியம் சோமநாதா என்கிறார். நீ தண்ணீரின் மீது வைத்த பற்றினால் மற்ற உலகப் பொருட்கள் உன் கண்ணுக்கு தெரியாமல் போனது. அதுபோலவே உன் கவனம் கடவுள் மீது இருந்தால் உலகப்பற்று அழியும் என்கிறார். சோமநாதனுக்கு இப்போது உண்மை விளங்கத் தொடங்குகிறது. உலக ஆசைகளை வலுக்கட்டாயமாக விடுவதை விட இறைவனின் மீதான அன்பை அதிகமாக்கினால் போதும் என்று உணர்கிறார். பற்றற்றானின் பற்று எவ்வளவு தேவையானது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். சோமநாதன் தனது வீட்டிற்கு திரும்புகிறார். ஆனால் இப்போது அவர் பழைய சோமநாதன் இல்லை. அவர் தனது செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கும் கோவில்களுக்கும் தானமாக வழங்கத் தொடங்குகிறார். அவரது முகத்தில் இப்போது பேராசைக்கு பதிலாக பெருந்தன்மை நிலவுகிறது. வணிகக் கிடங்கில் வேலை செய்யும் போதும்
சோமநாதன் அமைதியாக இருக்கிறார். லாப நஷ்டங்கள் அவரை பாதிப்பதில்லை. அவர் தனது கடமையை செய்கிறார். ஆனால் மனதால் எப்போதும் இறைவனின் நினைவிலேயே மூழ்கியிருக்கிறார். மாலை வேளையில் சோமநாதன் மீண்டும் சிவகுருவை சந்தித்து அவர் காலில் விழுந்து வணங்குகிறார். சிவகுரு அவரை ஆசிர்வதிக்கிறார். சோமநாதனின் முகம் இப்போது பற்றற்ற ஒரு ஞானியைப் போல பிரகாசமாக இருக்கிறது. பற்றற்ற இறைவனின் பற்றை பிடித்ததால் சோமநாதன் அனைத்து உலகத் துயரங்களில் இருந்தும் விடுதலை பெற்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற குறளின் உண்மை பொருள் அவர் வாழ்வில் உண்மையானது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.